3rd of June டைம் இப்போ வந்து 9:27 ஆகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. இதில் என்னென்ன ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னன்னா வீக்லி சிபிஆர் வந்து இதான் வீக்லி சிபிஆர் 24,833 அந்த இடத்துல தான் வந்து சென்ட்ரல் சிபிஆர் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஆனால் டே சிபிஆர் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா வீக்லி சிபிஆரோட டிசெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. இந்த இடத்துல தெரியுதுங்களா, இதான் வந்து டே சிபிஆர். ஓகே, இப்போ என்னன்னா அதன் மாதிரி ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் வந்து கீழ்ப்பக்கமாக வந்து, ஏன்னா சிபிஆர் கீழே இருக்குது, ப்ரீவியஸ் சிபிஆர் மேலே இருக்குன்னா அப்போ டவுன் சைடில் தான் வந்து வருமே. ஏன்னா இது கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் எடுத்துருக்காங்களே. பொசிஷன் எடுத்துருக்காங்கன்னா எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பொசிஷன் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம போய் பார்க்கணும். அதுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு போயிடுவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 24,800 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் பண்ணுங்க. ஆப்ஷன் ரைட்டிங் அங்கே அதிகமாக இருக்குது. கீழே அதே மாதிரி 24,500 ஆப்ஷன் ரைட்டிங் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24,700 இருக்குது. அதனால் என்னென்னா இப்போ இதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டுன்னு எதுன்னு பார்க்கணும். இப்போ ஓகேவா, சென்டர் பாயிண்ட் எங்கன்னா 800க்கும் 500க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 300னா அப்போ 150 பாயிண்ட்னா பார்த்திங்கன்னா 650 தான் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் ஏரியா. ஓகே, இப்போ இங்கே 650ன்றது வந்து இப்போ ஒரு ஒரு மீடியம் ஏரியா. இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்னென்னா ஸ்டார்டரில் ஸ்டாங்கிள் எடுக்கணும். இப்போ இந்த ஹையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரிஷ் ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த லோவில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். அதனால் 24,650 வந்து நம்ம வந்து ஸ்டார்டரில் வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 லாட் வந்து எடுத்துக்கலாம். இந்த 10 லாட்டுக்கு தேவை வந்து 22 lakhs இல்லை 23 lakhs வந்து வரும். ஓகேவா, இதோட வந்து ரேஞ்ச் வந்து எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து 24,216லேருந்து 25,084 வரைக்கும். ஓகேவா, இந்த ட்ரேடை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ட்ரேடு வந்து 3 நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணாலும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து பார்க்கலாம். இன்றைக்கி தேதி 3/6/2025. இது நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. என்னன்னா ஒரு லெக்கில் வந்து கால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 239.25ல், புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 650 வந்து பார்த்திங்கன்னா 195.05ல் வந்து ரெண்டுத்தையும் வந்து செல் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 லெக் இருக்குது. ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இன்னொரு லெக்கில் வந்து 25 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம 10 பாயிண்ட்ஸ் வந்து லாஸில் இருக்கோம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 9,500 கிட்ட வந்து லாஸ் வந்து காமிக்குது. திருப்பி நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறது ஸ்டேட்டஸு 22 ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒன்று இருக்கும். நம்ம வந்து என்னென்னா முன்னாடியே கூட வந்து ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ப்ரைஸ் டேக் இங்கேருந்து வந்து 24,793ல் வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள். ஆனால் இங்கே சப்போர்ட் இருக்குது, கொஞ்சம் கன்சல்டேட்டாக வந்து ஆகும். ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல வந்து தான் நம்ம ரிவர்சல் வந்து பொசிஷன்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம பொசிஷன் வந்து ஒரு லெக்கில் வந்து 38 பாயிண்ட் ப்ராஃபிட்டும், ஒரு லெக்கில் வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து லாஸும் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ராஃபிட் லெக்கை வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேருந்து ரிஜெக்ஷன் இருக்குல்ல, அதனால் வந்து நம்ம எவ்வளோவில் வந்து எக்ஸிட் பண்ண போகிறோன்னா, இப்போ எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு பாயிண்ட்டு 157 இருக்குது. 157 போட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா, ஒரு விதம் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம். இப்போ வந்து லாஸ்ட் லெக்கு மட்டும் 37,000 இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது நம்ம 8,700 வந்து நம்ம லாஸில் இருக்கும். ஓகேவா, இங்கேருந்து இவன் வந்து ரிஜெக்ஷன் ஆகணும். அதுக்கு நம்ம ரிவர்சல் வந்து ஒரு இது போட்டுக்கலாம், ட்ரேடு வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிங்கிள் டைரெக்ஷனில் இருக்கோம். அதனால் வந்து எங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 63 பாயிண்ட்ஸ்னால் 30 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே இடத்துல வந்து டார்கெட் வந்து வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம எடுத்த உடனே வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் ரிஜெக்ஷன் காமிக்குது. நம்மளது எங்கன்னா இப்போ இங்கேருந்தே அவன் ஃபாலோ ஆகணும். இப்போ இதை தூக்கி இங்கே வச்சிடலாம், ஏன்னா ப்ராஃபிட் லெக் இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு போனால் எவ்வளோ தம்மா, இந்த ஹையில் போகும்போது ஒரு 60 பாயிண்ட்னா 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு போகும், லாஸ் போகும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2% வந்து லாஸ் வந்து காமிக்கும். அதனால் இங்கே வந்து நம்ம பொசிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். பார்ப்போம் என்ன வந்து
ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இவன் இங்கேருந்து இது வரைக்கும் போவோம். இது நம்ம லாஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடை வந்து எடுத்துருக்கோம். ஆனால் அவன் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவான், 24,793 வரைக்கும் போவான். நம்ம முன்னாடியே எடுத்துட்டோம், ஏன்னா அந்த லாஸை வந்து நம்ம பேர் பண்ணுவோம். அதனால் வந்து இங்கே நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஏன்னா காலையில் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செல்லிங் ப்ரெஷரு, அதனால் இங்கேருந்து வந்து ஃபாலோ ஆகணும் அவன். ஓகேவா? இந்த ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டோம். அதனால் இதை குட்டி ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே இந்த ட்ரேடு மட்டும்தான் இருக்குது. பார்ப்போம் என்ன ரிசல்ட் கொடுக்குது. 10:45 ஆகுது. ஆக்சுவலாக என்னன்னா இன்னொரு டே சிபிஆரில் பாட்டம் சிபிஆர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி வந்து பண்ணுது. ஓகேவா? இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சிபிஆர். இந்த மந்த்லி சிபிஆரில் வந்து என்னன்னா சப்போர்ட் எடுது. ஒரு லைன் மட்டும் ஒன்று போட்டிருக்கிறேன், அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. ஓகேவா? இந்த மந்த்லி சிபிஆர் இருக்குது, டே சிபிஆரோட பாட்டம் சிபிஆர்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி தெரியுது. இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது சொல்லி போய் பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து வச்சுருந்தோம், ஏன்னா ஆக்சுவலாக அந்த ஹை போகும் சொல்லி பார்த்தோம். இந்த லோ வந்து வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து இங்கே பாருங்கள். இது சப்போர்ட் ஏரியா. அதுலேயே மந்த்லி சப்போர்ட்டாக இருக்குது, நம்ம மார்க் பண்ண இடத்துலையே வந்து வந்திருக்கு. அதனால் இனி வந்து நம்ம பொசிஷன் வந்து கொஞ்சம் வச்சிருக்கூடாது. இங்கே எவ்வளோ இருக்குன்னா 223.80 இருக்குது. 223.80 போட்டு எக்ஸிட்டு 227 27.25. இது லோ எவ்வளோ வரைக்கும் வந்திருக்குன்னா, லோ வந்து பார்த்திங்கன்னா 211 வரைக்கும் வந்திருக்கு. 211 வந்து திருப்பி வந்து ரிவைஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17 பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து போயிருக்கு. ஓகேவா? திருப்பி அதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணோம். அதனால் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே, பார்த்திங்களா 18 பாயிண்ட்ஸில் வந்து மைனஸ் போயிருக்கு, திருப்பி வந்து வருது. பார்ப்போம். இப்போ வந்து 223 கிட்டே இருக்குது. நம்ம வந்து 220 215 அந்த மாதிரி வந்தாலே நம்ம வந்து பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா 38,000 நம்மளுக்கு 19% வந்து ப்ராஃபிட் இருக்குது. நம்மளுக்கு வந்து 2% வந்தால் போதும். அந்த 2%க்காக தான் வந்து வெயிட்டிங். அதனால் வந்து 220 வந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து 221 222 அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் காமிக்குதுன்னா ஆக்சுவலாக இது சப்போர்ட் ஏரியா. அது ரிஜெக்ஷன் காமிக்குன்னா திருப்பி வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா இந்த ஏரியாவில் இருக்குது. 24,598, அதாவது 24,600 வந்து நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் ஏன் வந்து இங்கே இருக்குன்னா, இங்கே மந்த்லி சிபிஆர் வந்து இந்த ஏரியாவில் வந்து இருக்குது. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ அந்த இடத்துலேருந்து தான் பட்டு பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம பொசிஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 226 இருக்குது. ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வந்து ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு, உடனே வந்து ரிவர்ஸ் ஆகாதுன்னு பார்க்குறேன். இப்போ இந்த ஹைலேருந்து ஃபால் ஆகிருக்குல, திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து கன்சல்டேட் ஆகணும். என்ன ரேஞ்சுனா அந்த ரேஞ்சை ட்ரா பண்ணுறேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சல்டேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா 1 hour இருந்துச்சுனாலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2% 2.5% கூட வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்துடும். திருப்பி வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது. 11:02 ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை கரெக்டாக இந்த டே சிபிஆர் சென்ட்ரல் சிபிஆர் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல திருப்பி ரிஜெக்ஷன் கொடுத்தது. திருப்பி இந்த செகண்ட் இதுக்கு மேலே லோயர் ஹை வச்சதுன்னா திருப்பி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஃபியூச்சர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த 24,650 கிட்ட லைட்டாக ரிஜெக்ஷன் கொடுத்து, ஆனால் கீழே வந்து சப்போர்ட் நல்லா தெரியுது. அதனால் இங்கேருந்து ரெக்கவரி ஆகிடாது. ஓகேவா? நம்ம பொசிஷன் வந்து இங்கே பார்த்திங்கன்னா 210 211 அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்னா 211 போட்டு நம்ம பொசிஷன்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம எக்ஸிட்டு 211 இல்லை என்னன்னு பார்த்து மறுபடியும் செக் பண்ணிப்போம். 211 212 இருக்குது. ஓகே 10 இதில் வந்து ரிஜெக்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். எவ்வளோ வரைக்கும்னா இந்த லோ வந்து 205 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ 213 இருக்குது. ஓகே 211 இருக்குது. 211 நம்ம போட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ 210 கிட்ட போயிடுச்சு. இதுக்கு வேறு டைம் இல்லை. ஓகே 211 போட்டு எக்ஸிட் பண்ணியாச்சு. ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 49,000 வந்து
ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து 2.5% நம்மளுக்கு ப்ராஃபிட். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன், இந்த லோ வந்துட்டு திருப்பி ஹை போய் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே வந்து 2.5% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். கரெக்டாக அந்த ரேஞ்ச் வந்து வந்துச்சு, க்ளோஸ் பண்ணிட்டோம். இது ஆனால் இந்த இடம் வந்து ரெக்கவரி ஏரியா. இது லோயர் ஐ இதை பாருங்க, இது லோ வச்சுருக்கு, இது லோயர் ஐ வச்சுட்டு நல்லா ஒரு அழைப்பு இருக்குது. இது லோ வந்து வச்சுருக்கு, இது லோயர் ஐ. இந்த இடத்துல ரெக்கவரி ஆகுது பாருங்கள். திருப்பி வந்து நெக்ஸ்ட் வந்து இதே ரேஞ்சுக்கு வரும் 24,750. இப்படி தான் வந்து ப்ரைஸை வந்து மேலே கீழே ஏற்றும் போது தான் வந்து ப்ரைஸ் வந்து டைம் டிகே ஆகும். அவங்க பொசிஷன் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ. ஏன்னா ஏன் இந்த மாதிரினா அவங்க வந்து ஸ்டாடல் பொசிஷன் வச்சுருக்காங்க. இந்த ஹை 800க்கும் 500க்கு வச்சுருக்கோம். இது மேலே கீழே போனால் தான் ப்ரைஸ் வந்து நல்லா டிகே ஆகும். காலைல பாருங்கள், இங்கே ஹை லோ திருப்பி ஹை லோ கூட கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொசிஷன்ஸ் வந்து எந்த ஒரு பெரிய லாஸும் ஒன்றும் கொடுக்காது. ஸ்டாங்கில் இருக்கும்போது ஆப்ஷன் பையிங்கில் சிங்கிள் டைரக்ஷன் எடுத்துகிறவங்களுக்கு டக்குன்னு ப்ராஃபிட் கொடுக்கும். அப்புறம் திருப்பி பார்த்தா ப்ராஃபிட்டை வந்து வைப் அவுட் பண்ணோம். இதே மாதிரினா பேனிக் ஆவாங்க ஆப்ஷன் பை. ஆப்ஷன் ரைட்டர் வந்து என்னென்னா பொசிஷன் மட்டும் எடுத்து கூலாக உக்காந்து அவங்க ப்ராஃபிட்டை வந்து மினிமைஸ் பண்ணி இது பண்ணி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங் பண்ணலாம். ப்ராஃபிட்டை பண்ணி ஒரு பெரிய வந்து கேபிட்டலாக டெவலப் பண்ணலாம். இதான் டேவோட சம்மரி. ஓகே, நாளைக்கு வந்து பார்ப்போம்.